மதுரை தெற்கு தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி உள்ளது? ஒரு காலத்தில் சிபிஎம் மற்றும் அதிமுகவின் பலமான கோட்டையாக இருந்த மதுரை தெற்கு தொகுதியின் தற்பொழுது திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி இடையே நேரடி போட்டியாக நிலவி வருகிறது. பாஜக, அதிமுக இடையே உறவு சுமூகம் அடைந்து இரு கட்சியினரும் சேர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டால் இந்த தொகுதியில் போட்டி மிக கடுமையாக இருக்கும். அந்த வகையில் மதுரை தெற்கு தொகுதியின் கள நிலவரங்களை நமது தேர்தல் திருவிழா 2026 காண இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். அனல் பறக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் திருவிழா தொடங்கியுள்ளது. அதில் கிங் 360 சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் மதுரை தெற்கு தொகுதியின் கள நிலவரங்களை நமது தேர்தல் திருவிழா 2026 காண இருக்கின்றோம். மதுரை தெற்கு தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி உள்ளது என்பது குறித்து பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியாக உள்ளது. இந்த முறை கிட்டத்தட்ட 4 முனை போட்டி என்பது உறுதியாகி உள்ளது. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே தங்களது கூட்டணியை இறுதி செய்து தொகுதி உடன்பாடு செய்யும் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இதில் பல சீட் பேரங்களும் நோட்டு பேரங்களும் நடப்பதாக பல தகவல்கள் இணையவாயில் கசிந்து வருகிறது. அதே நேரத்தில் முக்கிய தொகுதிகளில் வேட்பாளர்களாக களமிறக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் தேர்தல் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக களமிறங்க உள்ளார்கள், அவர்களது சமூக பின்னணி என்ன, அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புக்கான கள நிலவரங்கள் என்ன என்பது குறித்து கிங் 360 ஊடக குழுமம் கள ஆய்வு செய்துள்ளது. எங்களது கள ஆய்வின்படி மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை தெற்கு தொகுதி பற்றி இன்று காண இருக்கின்றோம். வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ளது. உலக புகழ்பெற்ற திருமலை நாயக்கர் மகால் இந்த தொகுதியில் அமைந்துள்ளது. மதுரையின் பாரம்பரியமான சுங்குடி சேலை உற்பத்தி மற்றும் நெசவு தொழிலுக்கு உலகளவில் பெயர் பெற்றதுதான் மதுரை தெற்கு தொகுதி. இது முழுமையான நகர்ப்புற பகுதி. மதுரையின் மிகவும் பழமையான வணிக வீதிகளை தனக்கே கொண்டுள்ள தொகுதி இது. மதுரை தெற்கை பொறுத்தவரை சௌராஷ்டிரா சமூகத்தினர் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருந்து வருகிறார்கள். முக்குளத்தோர் சமூகத்தினர் 2வது பெரிய வாக்கு வங்கியாக இந்த தொகுதியில் இருக்கிறார்கள். இதேபோல் நாடார், நாயுடு மற்றும் பட்டியல் சமூகத்தினர் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர். முஸ்லிம் சமூகத்தினர் குறிப்பிடத்தக்க அளவில் இத்தொகுதியில் உள்ளனர். இந்த தொகுதியில் பெரிய மற்றும் சிறிய வணிக நிறுவனங்கள் பல உள்ளன. சிந்தாமணி பகுதியில் அப்பள கம்பெனிகள், அனுப்பானாடி பகுதியில் நெசவு தொழில் மிக பிரபலமாக நடந்து வருகிறது. தொழிற்சாலைகள் எதுவும் இந்த தொகுதியில் இல்லாததால் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் கூலி தொழிலுக்கு செல்லும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஒரு காலத்தில் சிபிஎம் மற்றும் அதிமுகவின் பலமான கோட்டையாக இருந்த மதுரை தெற்கு தொகுதியின் தற்பொழுது திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி இடையே நேரடி போட்டியாக நிலவி வருகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட மதிமுகவை சேர்ந்த புதூர் பூமிநாதன் 62,812 வாக்குகளை பெற்று அதிமுக வேட்பாளர் SS சரவணனை தோற்கடித்து எம்எல்ஏ ஆனார். 2016 சட்டமன்ற தேர்தலில் SS சரவணன் திமுக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 1,68,000 வாக்குகளை கொண்ட இந்த தொகுதியில் இந்த முறை திமுகவின் சார்பில் முகேஷ் சர்மா வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்ற தெரிகிறது. அதே நேரத்தில் கூட்டணியின் சார்பில் ஏற்கனவே போட்டியிட்டு எம்எல்ஏவாக உள்ள மதிமுகவின் புதூர் பூமிநாதனும் வேட்பாளராக ரேஸில் பங்கேற்க தயார் நிலையில் இருப்பதாக மதிமுக தகவல்கள் தெரிவிக்கிறது. முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் கூட்டணி கட்சியினரிடையே இணக்கமாக உள்ளார். தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை அங்குள்ள மக்களிடம் கேட்டு சரி செய்து வருவதில் இவர் வல்லமை பெற்றவர். இந்த தொகுதியில் உள்ள சௌராஷ்டிரா மக்களிடம் இவருக்கு கணிசமான ஆதரவு உள்ளது. தொகுதி மக்களிடம் நன்கு பரிச்சயமான இவர் எம்எல்ஏ நிதியை சிறப்பாக பயன்படுத்தி இருப்பது கூடுதல் பலம் இவருக்கு சேர்க்கிறது. இந்த தொகுதிக்கு உட்பட்ட காமராஜபுரம் மக்களுக்கு பட்டா கிடைக்க வழிவகை செய்துள்ளார். தொகுதிக்குள் நடக்கும் முக்கிய நிகழ்ச்சிகள், விழாக்களில்
தவறாமல் கலந்து கொள்ளும் நபராக இவர் இருந்து வருகிறார். இந்த தொகுதி திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு இவருக்கே மீண்டும் வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. அதிமுக சார்பில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த SS சரவணன் மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்புகள் தென்படுகிறது. இருந்தாலும் NDA கூட்டணியின் அங்கம் வகிக்கும் பாஜக சௌராஷ்டிரா மக்களிடையே பலம் இருப்பதாக கருதி இந்த தொகுதியை கேட்பதாக தகவல்கள் வெளிவருகிறது. இப்படி ஒருவேளை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த கட்சியின் சார்பில் மகாலட்சுமி என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று தெரிகிறது. இவர் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்தவர். மகாலட்சுமி பாஜக மகளிர் அணி மாநில நிர்வாகியாக உள்ளார். இந்த தொகுதியில் அதிமுக பாஜக நிர்வாகிகளுக்கிடையே சுமூகமான போக்கு இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாஜக வேட்பாளரின் வெற்றி அதிமுகவினரால் கேள்விக்குறியாக்கப்படும் என்று புகார்கள் இப்பொழுதே எழுந்து வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தளபதி வசந்த் வேட்பாளராக வாய்ப்பு உள்ளது. கட்சியின் மதுரை தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக பதவி வகித்து வருகிறார். மதுரை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கட்சியை கிளை வலுப்படுத்துவதற்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் கொடியேற்று விழாக்களை ஒருங்கிணைப்பது போன்ற படிகளை திறம்பட நடத்தி வசந்த் முன்னிலை பெறுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அப்பாஸ் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் வேட்பாளராக களங்கண்ட இவர் 11,483 வாக்குகளை பெற்று 4வது இடத்தை பிடித்தார் என்பது இந்த முறையும் அவருக்கு வேட்பாளராவதற்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 2024 மக்களவைத் தேர்தலில் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட சத்யா தேவியின் பெயரும் வேட்பாளர் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தொகுதியில் உள்ள திருமலை நாயக்கர் மகால் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு இதுவரை பட்டா வழங்கப்படாதது பெரிய குறையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. கழிவுநீர், பாதாள சாக்கடை திட்டங்கள், திட்ட மேலாண்மை திட்டங்கள் சரிவர செயல்படுத்தப்படவில்லை. சாலை வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை. தெற்கு வாசல் பகுதியில் புதிய மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக மக்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அது கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் இந்த தொகுதியில் விரிவுபடுத்த வேண்டும் என்பது தொகுதியின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை பாஜக போட்டியிடுவது உறுதியாகிவிட்டால் திமுக கூட்டணி போட்டியிடும் வேட்பாளரின் வெற்றிக்கு அது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. பாஜக அதிமுக இடையே உறவு சுமூகம் அடைந்து இரு கட்சியினரும் சேர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டால் இந்த தொகுதியில் போட்டி மிக கடுமையாக இருக்கும். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியும் கணிசமான வாக்குகளை பிரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களது வாக்கு இந்த தொகுதியின் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கும் நிலையில் இருப்பதாக உறுதி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த தேர்தலில் பல MP MLAக்களை உருவாக்கிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக மிக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ளது. உங்கள் வாக்காளர்களை ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் கொண்டு வரும் இந்த சாஃப்ட்வேரின் மூலம் உங்கள் வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதுவும் இல்லாமல் கிங் 360 ஊடகத்தின் வாயிலாக தங்களது தேர்தல் பிரச்சாரங்களை வெளியிடவும் அதற்காக கீழுள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.